தேசிய கல்விக் கொள்கை 2020 2020 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நவீன சனாதனத்தை வலியுறுத்துகின்ற ஒரு திட்டமாகத்தான் அதனுடைய கருமையத்தை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஆளுமையும் அறிவுசார் கல்வியையும் வெறும் உயர் வகுப்பினருக்காக, பணம் படைத்தவர்களுக்காக மட்டுமே கொடுக்கின்ற ஒரு திட்டமாகத்தான் அது அமைந்திருக்கிறது. ஆனா அவர்கள் சொல்லும் பொழுது எல்லா விதமான திட்டங்களையும் சொல்லுவார்கள். எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுக்கணும், கல்வி உயர்ந்த கல்வியை கொடுக்கணும், எல்லா கதைகளும் சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய கருமையம் அப்படித்தான் இருந்திருக்கும். ஆசிரியர்களை கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா ஒரு தினக்கூலியாக மாற்றுகின்ற ஒரு வேலையை செய்திருந்தார்கள். ஏன்னா சமுதாயத்தை கட்டமைக்கிறது இப்படி, அதை சொல்லித்தர ஆசிரியர்களையும் அப்படி வச்சா தானே அவங்க நினைச்சது ஈடுறும். யார் அவர்களுக்கு சரி என்று சொல்லுகிறார்கள் அவர்களை எப்பொழுது வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளலாம், எப்பொழுது வேண்டாம் நீக்கிக் கொள்ளலாம்ங்கிற முறைகளை தான் ஆசிரியர் தேர்வு முதற்கொண்டு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய வாழ்வியலுக்கு எதிரான மனநிலை கொண்டிருந்தது தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதனால தான் முழுமையா நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு